நமக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட இருந்து மனம் உருகி வேணும் அப்படின்னா இறைவன் நமக்கு மனசு இறங்கி நமக்கு அருள் பாலிப்பார். இறைவனை பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம பண்ணுற பாவத்தை எல்லாமே கழித்து நமக்கு புண்ணியத்தை மட்டுமே சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக இறைவனை வேண்டுறாங்க. நிறைய பேர் விரதங்கள் இருந்து நிறைய பேர் தவங்கள் பண்ணி இறைவனை எப்படியாவது நம்ம பார்த்துட மாட்டோமா, இறைவன்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது அனுகிரகம் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசு உருகி உருகி வேண்டுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வேண்டுனாலும் வேண்டாட்டியும் நமக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, வேண்டாம் அப்படின்னாலும் சரி, நமக்கு மனசு இறங்கி நமக்கு தினந்தோறும் காட்சி கொடுத்துட்ருக்க கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த சூரிய பகவான் எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருந்து இந்த பிரபஞ்சம் நிகழ்ச்சி நிற்கிறதுக்காகவும் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சூரிய சக்தியால் இயங்கிறதுக்காகவும் தினந்தோறும் அவங்கள வேணுனாலும் சரி வேண்டாட்டியும் சரி, அவர் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி, அவர் எல்லாருக்கும் கண் முன்னாடி காட்சி கொடுத்து கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த சூரியனோட கதை என்ன? இந்த சூரியன் எப்படி பிறந்தார்? இந்த சூரியன் எப்படி இவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்றத பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முன்னொரு சமயம் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசிப முனிவருக்கு அதிதி அப்படின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த அதிதி சிறந்த பக்தை. அவ தன் கணவரையே இறைவனாக பாவிச்சு தினம் அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. பதிவிரதத்தில் அதிதியை சிறந்தது யாருமே கிடையாது அப்படின்னு அவங்களோட புகழ் திக்கெங்கும் பரவ ஆரம்பிச்சுது. அப்போது அதிதியோட பதிவிரதம் சிறந்ததா இல்லை தர்மம் சிறந்ததா அப்படின்ற சோதிக்கணும் அப்படின்னு நினச்சி தர்ம தேவதை அதிதியை சோதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால் அதிதியை சோதிக்கிறதுக்காக அந்த தர்ம தேவதை என்ன பண்ணுறாங்கன்னா, பூலோகத்துக்கு அவங்க ஒரு பிராமண வேடம் அடைஞ்சு அவங்க நேராக அதிதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதிதிகிட்ட போய் அவங்க பிச்சை கேட்கலான்னு சொல்லி அதிதியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க பிச்சை வேணும்னு கேட்குறாங்க. பவதி பிச்சாம் தேகி அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அதிதி நம்ம வீட்டை தேடி யாரோ யாசகம் கேட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் காசிப முனிவருக்கு இவங்க உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. எப்போவுமே பதிவிரதத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட கணவர் தான் அந்த ஸ்ரீபதியாக நினச்சி அவங்க எல்லா பணிவிடையும் செய்வாங்க. அவங்களுக்கு செஞ்ச பணிவிடைக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும், அது கடவுளாகவே இருந்தாலும் தன் கணவருக்கு அப்புறம் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் பதிவிரதம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த அதிதி பதிவிரதத்தில் இருந்ததுனால அவங்க காசிபருக்கு அவங்க உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. காசிபர் உணவு பரிமாறி முடிச்சு காசிபர் அவங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வராங்க. அவங்க கிட்ட இருந்த மிச்ச உணவை எடுத்துட்டு அது நேராக யாசகம் கேட்டு வந்த பிராமணர் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க வெளியே வராங்க. அந்த சமயத்தில் அதிதி கர்ப்பமாகவும் இருந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால அதிதினால வேகமாக நடந்து வர முடியல. இதை பார்த்த உடனே அந்த பிராமண வேடத்தில் இருந்த அந்த தர்ம தேவதைக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்னடா இது, நம்ம யாசகம் கேட்டு நம்ம தர்ம பலன் கொடுக்கறதுக்காக நம்ம வெளியே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த அதிதி இவ்வளோ மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா, இவ கர்ப்பமாக இருக்கிறதுனால தானே அலட்சியமா அடி மேலே அடி எடுத்து வச்சு நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர கோபமாகறாங்க. அவங்க அதிதியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதிதி சொல்கிறாங்க, என் கணவர் அங்கே உணவு அருந்திட்டு இருந்தார், அவங்களுக்கு நான் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் தானே யாருக்காக இருந்தாலும் நான் யாசகம் கொடுப்பேன், அது இறைவனாக இருந்தாலும் சரி என் கணவருக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தர்ம தேவதைக்கு பயங்கர கோவம் அவங்க உன் கணவர் தான் சிறந்தவர் நினச்சி நீ பதிவரத்தில் இருந்து தர்மத்தை நீ அவமதிச்சிட்ட, அதனால் உன் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு கருவிலே இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. இதை கேட்ட உடனே அதிதினால தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்படியே அவங்க மயங்கி கீழே விழுகிறாங்க. என்னடா இது, ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி காசிபர் வேக வேகமாக வெளியே பார்க்குறாரு. பார்த்தா அதிதி மயங்கி விழுந்திருக்காங்க. பார்த்த உடனே காசிபருக்கு பயங்கரமாக ஆச்சரியம் ஏற்படுது, பயங்கரமாக வருத்தம் ஏற்படுது. என்னடா இது, அதிதி இப்படி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அதிதியை உடனே அவங்க எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அதிதியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்குறாங்க. காசிபரை பார்த்த உடனே அவங்க கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அவங்க அழுதுகிட்டே காசிப முனிவர்கிட்ட இது மாதிரி நடந்த விஷயத்த அவங்க எடுத்து சொல்கிறாங்க. கண்ணில் கண்ணீரோட மனசில் மிகப்பெரிய வருத்தோட இருக்கக்கூடிய அதிதியை பார்த்த உடனே காசிப முனிவர்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. அதிதியை பார்த்து அவங்க மனசை ஆறுதல் படும் விதமாக அவங்க சொல்கிறாங்க, அதிதி நீ கவலைப்படாத, எப்போவுமே தானம் தர்மத்தை விட சிறந்தது பதிவிரதம் தான். அப்படி இருக்கிறப்போ பதிவிரதத்தில் நீ தான் சிறந்தவளாக இருக்க. அதனால் உனக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அழிஞ்சிருந்தாலும் உனக்கு இந்த அண்டத்தை சேர்ந்த கரு தான் அழிஞ்சிருக்கு. அதனால் என்னோட சக்தியாலேயும் உன்னோட பதிவிரத மகிமையாலேயும் மிருத அண்டம் அப்படின்ற அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும். அந்த குழந்தை தான் எல்லாரை விட சக்தி வாய்ந்தவனாகவும் இருப்பாங்க. எல்லாருக்கும் கண்கண்ட தெய்வமாகவும்
அந்த குழந்தை தான் இருந்து எல்லாரும் ரட்சிக்க போகுது. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்டத்தை ரொம்ப சிறந்த விளங்க செய்யறதுக்கு அந்த குழந்தையோட சக்தி தான் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுமா இருக்கு. அந்த குழந்தையே வந்து ஒளிக்கு ஆதாரமாகவும் இருக்கும். அதோட உடல் இருக்கக்கூடிய தேஜஸால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட குழந்தையை தான் நீ பெற்றெடுக்க போற அப்படின்னு சொல்லி காசிபர் சொல்றாரு. அப்போ அதிதி ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த குழந்தை பிறந்துச்சு. மிருது அண்டத்திலிருந்து பிறந்த குழந்தைனால அதுக்கு மார்த்தாண்டன் அப்படின்ற ஒரு காரண பேரை வச்சாங்க. அந்த மார்த்தாண்டனோட உடலை பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கர தேஜஸ்வரூபமா இருக்கு. அதோட உடல்ல இருக்கக்கூடிய ஒளி வந்து எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒளியா இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தை தான் வந்து பிற்காலத்துல சூரியன் அப்படின்ற அழைக்கப்பட்டுச்சு. அந்த சூரியன் தான் இந்த சூரிய மண்டலத்துல கண்கண்ட தெய்வமாகவும் இருக்காரு. அதுக்கு ஆதி அந்தமும் கிடையாது. அந்த சூரிய ஒளியால தான் எல்லா உயிர்களும் நிலை பெற்று நின்றுச்சு. இந்த சூரியன் தான் வந்து இந்த அண்டத்துக்கு வந்து சிறந்த கடவுளாகவும் யார் வேண்டுனாலும் வேண்டாட்டியும் எல்லாருக்கும் மனசு இறங்கி தயை பண்ணக்கூடிய தயாளனாகவும் இருந்து எல்லாரையும் அருள்பாலிக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருக்காரு. இந்த சூரிய பகவானோட கதை வந்து சூரிய புராணத்தில் வரும். சூரிய புராணத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தான் சிறந்த கடவுளாக வந்து போற்றி வணங்கியிருப்பாங்க. மற்ற புராணங்களில் சூரியனை வந்து மிக சிறந்தவராக காட்டியிருக்க மாட்டாங்க. சூரிய புராணத்தில் சூரியனே வந்து காத்தல், அழித்தல், உருவாக்குதல் அப்படின்ற முத்தொழிலையும் பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் சூரிய புராண கதைகளை நம்ம பார்க்குறப்போ சூரியனே சிறந்த கடவுளாக நமக்கு வந்து பேசப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.